அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு விஷயம், இந்த ஒரு 2 நாளாக சமூக வலைதளத்தில் பலரால் எழுதப்பட்டது, பலரால் பேசப்பட்டது. இதை ஏன் பேசணும் அப்படின்னா, இதை மட்டும் தான் இந்த நேரத்தில் பேசணுமான்னு கேட்டால் கிடையாது. பல விஷயங்களை நம்ம ரீகலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கோம். எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நாங்குநேரியில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே நீங்கள் செய்திகளை பார்க்குறீங்க. அப்படி தெரிய வராமல் இருந்தால் அது மிகப்பெரிய பிழை கண்டிப்பாக. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெரியாமல் நம்ம தமிழகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது உண்மையாலுமே ஒரு அவல நிலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவன், ஒரு சக எல்லாமே மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 5 பேர் கை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பள்ளி சூழலில் கூட படிக்கிற பசங்களுக்குள்ள ஒரு ஜாதி பாகுபாடு இருந்திருக்கு. அந்த ஜாதி பாகுபாடு சின்னதாக கிடையாது, வெறி கொண்டு வெற்ற அளவிற்கு போயிருக்கு. ஒரு கத்தி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு காய்கறி கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்தால் கூட ஒரு பயம் வரும். ஆனால் அந்த எந்த ஒரு பயமே இல்லாமல் சரமாரியாக வெட்டியிருக்காங்க. கூட தங்கை தடுக்க வந்திருக்காங்க, அண்ணனை வெட்டாதீங்க அப்படின்னு ஒரு பயத்தில் கத்துன ஒரு தங்கச்சியும் சேர்த்து வெட்டியிருக்காங்க. கூட அங்கேருந்து ஒரு பெரியவங்களை கூட மதிக்கிறது கிடையாது. முதல்ல மரியாதை, அது முதல்ல தான் ஒரு சின்ன பசங்க தான் கத்தி எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களே, முதல்ல அந்த கத்தி எடுக்கிற அளவுக்கு தைரியம் அவர்களுக்குள்ளே எப்படி வந்தது? அந்த அளவுக்கு ஒரு ஜாதி வெறி அவர்களுக்குள்ளே எப்படி வந்தது? இதெல்லாம் ஏன் கண்டும் காணாமல் போயிருச்சு அந்த சமூகம் அப்படின்னு கேட்டால், கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துக்கிட்டே போகிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த செய்தியையும் நம்ம ஒரு வாரத்தில் மறந்துடுவோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பர்மனண்டான சொல்யூஷன் வேணும்ல, அந்த கோணத்தில் தான் இந்த வீடியோவை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இந்த நாங்குநேரில் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பள்ளி மாணவன், அவனுடைய பெயர் குறிப்பிட வேணாம்னு நினைக்கிறேன், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவன், நல்லா படிக்கிறான், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கான். அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பையன், பட்டியலினத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கூட படிக்கிற பசங்க, ஏன் நீ அந்த ஜாதிகார பைய தானே, நீ அந்த ஜாதிகார பைய தானே அப்படின்ட்டு அந்த சொற்களால் புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சரி, வேறு வழி கிடையாது, என்ன பண்ணுறது, நம்ம இப்படி தான் இருக்கும் போல இருக்குது நம்ம அப்படின்னு அந்த ஒரு பையனுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணுறாங்க. அதை பயன்படுத்திக்கிறாங்க. காசு கொடுறா, நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க, கூட எனக்கு கொடு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க, புடிங்கிறானுங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையனை அடிக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவனும் சரி ஓகே, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வோம், நம்மளால இதுதான் போல இருக்குது அப்படின்ட்டு அவனும் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுறான். இவன் நல்லா படிக்கிற பையனாக இருக்கான், அவங்களுக்கு படிப்பு வரல. எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது படிப்பு வராது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இவனை முன்னுதாரணமாக எடுத்து படிங்களேன் அப்படின்னு இங்கே ஸ்டாஃப் சொன்னால், இவனுங்களுக்கு எது அந்த ஜாதிக்கார பையனை நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு வெறி இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த பையன்கிட்ட இருந்து காசு வச்சுருந்தானா போய் பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா அந்த 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 வழக்கு விசாரணையில் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் கவனிச்சாகணும். ஏன்னா பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16, 15 வயசு, 17 வயசு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன போதைப் பொருட்களுடைய பேர்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதையும் கவனிக்கணும். ஸோ இப்படியே அந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ண முடியும்? ஐயோ, இவங்கள்ட்ட இருக்கிறது நம்ம விலகியே போயிடலாம், ஸ்கூலுக்கே போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கான். அவங்க அம்மா கிட்டையும் தாத்தா கிட்டையும் போய் சொல்கிறான். ஓ, இப்படி ஒரு விஷயம் நடக்குதாடா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைய இப்படி துன்புறுத்துறாங்களேன்ட்டு ஸ்கூலில் போய் அவங்களுடைய அதிகபட்சம் ஸ்கூலில் இருக்க போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லலாம், டீச்சர்கிட்ட சொல்லலாம். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. டீச்சரால் என்ன பண்ண முடியும்? அவங்க வார்னிங் லெட்ரு அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு, அதாவது எந்த பசங்க எப்படி தவறு பண்ணுறாங்களோ அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸுக்கு உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்டிச்சு ஒரு கடிதம் வாங்குவாங்க. இதுக்கு மேலே இப்படி பண்ணா அப்படின்னா சஸ்பென்ஷன் பண்ணிடுவோம். அவங்களால அதுதான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? ஜெயிலில் தூக்கி உடனே போட முடியும் அவங்களால. ஏன்னா இங்கே ஒரு சட்டம் வரமுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்களால அதான் பண்ண முடியும். அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இல்லையா, கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையன் அதே கிளாஸுக்கு போகிறான். போனதுக்கப்புறம் ஓ, எங்களை எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் திருப்பி மிரட்டுறாங்க. மிரட்டும் தோணியில் அந்த பையனை பழி வாங்குற ஒரு நிலைக்கு போகிறாங்க. பழி வாங்குற நிலையில்னா சும்மா விளையாட்டு பென்சிலை வச்சு உடைக்கிறதோ, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதோ கிடையாது. ஏன்னா நாங்கள் 90களில் அந்த இறுதியில் படிக்கும்போது நாங்கள் பண்ணதெல்லாம் அதிகபட்சம் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போயிடுவோம், அவ்வளோதான் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதோடைய வன்முறை, அப்போ காலம் மேலே வர 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 நம்ம படிப்புலையும் அறிவியல்லையும் எல்லாத்துலேயுமே மேலே முன்னேறிக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் இங்கே சிட்டியில் ஓகே, கீழே சிட்டியை தாண்டி வெளியே போகும் பொழுது தென் மாவட்டங்கள்லையும் அதுக்கு மேலே மத்திய மாவட்டங்கள்லேயே சில மாவட்டங்கள்லையுமே அந்த ஜாதியுடைய பாகுபாடு அதிக அளவில் தான் இருக்குது அப்படின்னு உண்மையாலுமே தெரியுது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு கேரக்டருக்கு பாட்டு போட்டு கொண்டாடினாங்க இல்லையா. இப்போ கொண்டாடினது எந்த வயதினரை சேர்ந்தவர் அப்படின்னு கவனிக்க தேவையில்ல, கொண்டாடினதே தவறு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி தான் நடக்குது. ஸோ அந்த பையனை போய் மிரட்டுறாங்க, மிரட்டிட்டு வெட்டுறாங்க. மாறி மாறி, அதாவது ஒருத்தன் வெட்டல, நீ என்ன சொன்னில, ஓ என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, நான் சொன்னதுக்கு வாங்கிட்டு வந்தியா, இப்படின்னு மாறி மாறி வெட்டுறாங்க. அந்த பையன் உடம்புல வெட்டுப்படாத இடமே கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப காயத்தோட கிடக்குறான். அந்த பையனை வெட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தங்கச்சி
பக்கத்தில். அதுக்கு என்ன தெரியும், பாவம் அண்ணனை வெட்டாதீங்கன்னு சொல்லி கேட்க தான் தெரியும். அந்த தங்கச்சியையும் வெட்டுறான், வெட்டி முடிக்கிறான். இந்த சம்பவம் நடக்குது. இப்போ என்ன, அந்த வெட்டின பசங்களை வந்து கைது பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இன்னைக்கு ஒரு செய்தித்தாளில் எழுதியிருந்தாங்க, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கைதான பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக இருக்காங்களாம். அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோனே தெரியலையா, தன்னுடைய ஒரு பெருமையாக தானே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு அந்த பசங்களுக்குள்ள ஜாதி வெறி எங்கே ஊறுச்சு அப்படிங்கும்போது தான் நம்ம பல விஷயங்களை வந்து இந்த இடத்துல நினைவு கூறணும். அதாவது இப்போ இந்த விஷயத்துக்கு இது ஒரு 4 நாள் பேசுவோம் இல்லையா, இதை தாண்டி இதுக்குள்ளே என்னத்தை யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த பசங்க 12வது படிக்கிறாங்க. அப்போ 11 வருஷமாக ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த கல்வியில் என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்க? 11 வருஷமாக பாஸ் மார்க் எடுக்க தான் கற்றுக் கொடுத்தாங்களா? சமூக நீதி பற்றி சொல்லித்தரலையா? சமத்துவம் பற்றி பேசித்தரலையா? அந்த பசங்களுக்குள்ளே என்ன தான் இப்போ கிரியேட் பண்ணாங்க? அப்போ நம்மளுடைய அந்த கல்வி ஸ்ட்ரக்சரில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. இல்லை அதெல்லாம் சரியாக தான் சொல்லித்தராங்க, அவங்க சரியாக கோஆப்ரேட் பண்ண. அப்போ ஆசிரியரை மீறிய சக்திகள் அப்போ அவங்க செயல்படுதா? இப்போ நான் இதை எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஸ்டாஃப் அடிக்க முடியாது, அடிச்செல்லாம் திருத்த முடியாது, ஒரு தப்பு பண்ணால் கேட்க முடியாது. கேட்டால் தான் நம்ம வீட்டில் இருந்தால் அப்பாவோட குரல் வந்துடும் இல்லையா, என் மகனே அடிச்சிருவியா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு குரல் பெருவாரியான இடத்துல ஒலிக்க தான் செய்யுது. இப்போ இங்கேயே தவறு நடக்குது. அப்போ ஒரு டீச்சரால் ஸ்டூடெண்ட்டை இந்த அளவுக்கு மிரட்ட ஒரு பணியை வைக்க முடியலை, அதற்கான அதிகாரம் அவங்கள்ட்ட கிடையலை. ஸோ நீங்கள் இதை முதல்ல நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் ஒரு ஸ்டாஃபால் எவ்வளோ, இப்போ இந்த ஸ்டாஃப்னு வரும்போது நீங்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு வந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாஃப் ஒரு பள்ளி மாணவன்கிட்ட கால் பண்ணி ஜாதியை புகுத்துறாங்க. அந்த ஜாதிகார பைய பற்றி தெரியும் இல்லடா, ஏன்டா அவன் கூட சேர்ற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திணிக்கிறாங்க. அந்த வீடியோ கூட பார்த்துருப்போம். நம்ம கவர்மெண்ட் கூட சஸ்பென்ஷன்லாம் கொடுத்தாங்க. இருப்பினும் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், அப்போ மாணவர்களிடையே ஜாதி பாகுபாடு அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் சில மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர்களிடையும் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ இன்றைக்கி இந்த செய்தியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு செய்தி படிச்சுட்டு வந்தேன். விழுப்புரத்தில் தலைமை ஆசிரியரே அதாவது ஜாதி பெருமையோட, அதாவது நாங்கள் ஜாதி பெருமையோட அந்த ஆணவத்தோட ஒரு செயல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே மாணவர்களிடையே ஒரு ஜாதினா அதற்கு மேலே இருக்க ஸ்டாஃப்லேயும் ஒரு சில தவறுகள் நடக்குது, அதற்கு மேல் அதிகாரிகள் இருக்குமே ஒரு சில தவறுகள் நடக்குது, அதற்கு மேல்மட்ட அதிகாரிகள் நீங்கள் ஒரு வரம்பு எடுத்தீங்கன்னா அங்கிருந்தும் இந்த ஜாதி பாகுபாடு கொண்ட ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்காமலாம் கிடையாது. என்னன்னா இப்போ ஒரு விஷயம் வந்துச்சு, ஒரு வாரம் பேசுவோம், அப்புறம் காணாமல் போயிடும். இது போல தான் இது மாதிரி பல விஷயம் வந்துருச்சு. ஏன் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாஃப் அடித்த ஒரு வீடியோ கடந்த 1 மாதத்துக்கு முன்பு வைரலாச்சு. அதற்கு என்ன பண்ணலாம்? அவர் என்ன கேட்டார், இப்படியே இருந்தால் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்னார். நானாடா ஃபெயில் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்டாஃபை திருப்பி அடிக்கிறாங்க. அப்போ மாணவர்களிடையே இந்த வன்முறை அதிக அளவுக்கு வந்ததற்கு என்ன காரணம் அதை நீங்கள் யோசிக்கணும். இந்த கல்வி முறையில் என்ன பிரச்சனை அதை நீங்கள் யோசிக்கணும். இப்போ மாணவர்கள் வந்து என்ன மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சுட்டு வருது. பள்ளி மாணவர்களே பல பேர் இந்த சிடி சிகரெட்டுன்னு அந்த பீடி சிகரெட்டுன்னு அதில் ஒரு வார்த்தை தானே சொல்லியிருந்தாங்க, அதற்கு மேலேயுமே அவங்க போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் அதை சரி செய்யணும்ல. இப்படி பல சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்து இங்கே கொண்டு வரணும். இந்த ஜாதி பாகுபாடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இங்கே பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையே இந்த உரையாடல் நடக்குதுல்ல, அது எந்த அளவுக்கு இருக்குது, டீச்சர்ஸுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு உரையாடல் நடக்குதுல்ல, அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும். அதை முதல்ல கொண்டு வரணும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பிரச்சனையோட வீரியம் கம்மியாக இருக்கலாம், ஒரு 4 பசங்க சேர்ந்து மிரட்டுறாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. ஒரு பசங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் டீச்சருக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் பசங்களுக்கு இருக்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்டர்னலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஆகுது தேவை. ஏன்னா டீச்சர்ஸுமே நம்ம முழுக்க குறை சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே ஒரு அதிகார மையம் இன்னொரு அதிகார மையத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இதை சரி செய்கிறதுக்கு ஒரு முறை தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி பிரச்சனைகளை முற்றிலுமாக ஒழிக்க முடியுமான்னு கேட்டால், ஒரே நாளில் முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இப்போ தானே நம்ம ஸ்டேட்டஸ் விட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இந்த முறைகள்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாவது கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் அரசு உடனடியாக என்ன எடுத்துட முடியுமா? அவங்க வேங்கை வயல் போன்ற பிரச்சனைகளுக்கே தீர்வு காண்பதற்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கும் அவங்க ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா கொஞ்சம் காலம் எடுக்கும். உடனடியாக ஒரு தீர்வு அப்படிங்கும்பொழுது தனிநபர் மாற்றம், நான் முன்பு ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், தனிநபர் மாற்றம் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை கண்டிப்பாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன ரீசன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடக்கும்போது தனிநபராக இங்கே யாரும் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணுறது கிடையாது. கூட சேர்ந்து ஒரு 4 பேர், அந்த 4 பேர் இருக்க தைரியத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தனாவது கொஞ்சம் அறிவோடு இருந்தால் அந்த மீதி இருக்க 3 பேரை சொல்லி திருத்துற அளவுக்காவது வரணும். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடந்துக்கிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் சரி செய்ய முடியும்னு முழுவதுமாக நம்புகிறேன். ஒருத்தன் போயிட்டு அந்த தைரியத்தோடு அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 4 பேர் சேர்றாங்க, 4 பேரில் இருக்க ஒருத்தருடைய அப்பாவாவது அந்த பிள்ளைய சரியாக வளர்த்துருந்தா அந்த ஒரு பிள்ளை 3 பேரை வந்து சொல்லியிருப்பான்ல, சரி செஞ்சிருப்பான்ல. இப்போ இங்கே எங்கே தவறு நடக்குதுன்னா, சீட்டுக்கட்டில் ஒரு கட்டை உன்னோடையே விழுணும், அந்த மாதிரி ஒருத்தரும் தான் நான் மாறணும்னு சொல்லுவேன். அந்த ஒருத்தர் மாறும்பொழுது தான் இது முழுமையாக சரியாகும். கவர்மெண்டால் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து என்னன்னா ஓரளவு கண்காணிக்க தான் முடியும். அதை தாண்டி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அதை
இன்னைக்கு டேல ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறது பேரண்ட்ஸ் தயவு செய்து பசங்க கிட்ட இது மாதிரியான உணர்வுகளை விதைக்காதீங்க. அப்படி ஒரு உணர்வோடு அந்த பசங்க வளர்கிறாங்கன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. அவங்க மொபைல் ஃபோன்லேயும் பேசுகிறாங்கன்னா நீங்கள் மனசு விட்டு தயவு செய்து பேசுங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இடையில அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த முறைகளும் சரி செய்ய முடியும். பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பல பிரச்சனை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே குறிப்பாக இன்றைக்கி இருக்க பள்ளி மாணவர்களிடையே பல போதைப் பொருட்கள்லாம் கைமாறுது அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்பவே டக்குன்னு ஒரு அச்சப்படுற விஷயமா தான் இருக்குது. அதையுமே அட்ரஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்மளுடைய வெளிப்பாடாக இருக்குது, பேச்சோட வெளிப்பாடாக இருக்குது. நீங்கள் இந்த நாங்குநேரி விஷயத்தை தாண்டி இது போன்ற சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது இல்லையா? இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் தான் அதோடைய ஊக்குவிப்பை புகுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அது வேறு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நாங்குநேரி மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களோ அல்லது எத்தனை பேர் பார்த்தாலும் சரி அவங்களுக்குள்ளே இருக்க இந்த ஒரு பாகுபாடை முதல்ல கலைங்க. நீங்கள் சரியான ஒரு முறையில் சமுதாயத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ நான் சொன்னதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி வைங்க. நன்றி.